வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிற வேர்க்கடலையை பயன்படுத்தி வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அதிகமான மசாலாக்களை சேர்க்காம அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூடவே கருப்பு எல்லையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேர்க்கடலையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்காம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை சாறையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வேர்க்கடலை சுண்டல் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.